டே 1க்கான ஷெட்யூலை வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு தடவை டே 1 பார்த்துக்கோங்க. இதுதான் டே 1. இன்கேஸ் யாருனா ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 2 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 1 ஃபாலோ பண்ணாதவங்க. ஸோ இப்போ டே 1 ஃபாலோ பண்ணிடுவாங்க. டே 2 பாருங்க. இப்போ மார்னிங் 10th பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாப் 100 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்போம். கீழே நான் லிங்க் போட்டு விட்றேன். அதில் லாஸ்ட் 20 பாருங்க. ஏன்னா லாஸ்ட் 20 அப்படின்னா அந்த லெசன்ஸ் தான் நீங்கள் மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால அப்படி இல்லை அப்படின்னா 3rd லெசன் 5th லெசன்ல இருக்கிற 5 மார்க் இந்த டாப் 100ல நான் அதுலேயுமே மென்ஷன் ஆயிருக்கும். எந்தெந்த லெசன்லையும் இருக்குது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதை மட்டும் பாருங்க. இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு மார்னிங் டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 5 மார்க்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸாக ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக அடுத்து ஈவினிங் பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் அன்டச்சடு லெசன். ஓகேவா? அதாவது இது வரைக்கும் நீ சயின்ஸில் ஃபிசிக்ஸில் எதெல்லாம் டச் பண்ணவே இல்லை, இந்த லெசன் டச் பண்ணவே இல்லைனா அப்படின்ட்டுனா அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பாரு. இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதில் நீ என்ன லெசன் படிக்கல, இப்போ வந்து ஒரு 3rd லெசன் படிக்கலன்னு வச்சுப்போம். அந்த 3rd லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் புக் பேக்கோட நான் போட்டிருப்பேன். அதை ஃபுல்லாத்தையும் நீ பார்த்தாலே போதும். ஓகேவா? அடுத்து 11th 12th பசங்களுக்கு மார்னிங் ஏஞ்சிக்கிறீங்க. மேக்ஸ் பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா 10.4 ரொம்ப ரொம்ப பார்க்குறீங்க. இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டிஃபரன்சியேஷன் லெசனு அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் முக்கியமாக எக்ஸசைஸில் லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவும் எக்ஸாம்பிளில் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எக்ஸசைஸ் 4 5 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் அதே வந்துடும் 80%. ஓகேவா? அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். இல்லைனா நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்றவங்க 12.4 பாருங்கள் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இல்லை நான் அதுவும் பார்த்துட்டு அப்படின்றவங்க 5.4 பாருங்க. நான் ஏன் 3 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ இதில் எதனா ஒன்று மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒன்று பார்த்துரு. அப்படி இல்லை 3மே படிச்சிட்ட அப்படின்னா 3 ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணிடு. ஏன்னா 3மே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் 12 இருக்குன்னா நம்ம 11 சாய்ஸ் சொல்லலாம். அதுக்காக இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 10 இருக்கு அப்படின்னா நம்ம 9 சாய்ஸ் சொல்லலாம், இல்லை 11 சாய்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? 5 இருக்கு அப்படின்னா நம்ம 6 சாய்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் விடுறதுக்கு பக்கத்து லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயே 5.2 இருக்கும். அதுவும் பார்க்கணும். டைம் இருந்தால் பாருங்க. ஓகேவா? மார்னிங்கில். ஓகே. நெக்ஸ்ட் இது 12th பசங்களுக்கு 10.8 எல்லாருமே விட்டுடுறீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10.8. ஓகேவா? அதில் இருக்க எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின் 4th கொஸ்டின் தான் 5 மார்க்லேயே தவிர மற்றபடி எல்லாமே இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் அப்படின்னா அதோட எக்ஸசைஸ் அதோட எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாமே 5 மார்க்கான இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதில் இல்லைனா 5.5. ஓகேவா? பேராபோலா ஹைப்பர்போலா எலிப்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் கொஸ்டின்ஸ். அது இல்லைனா 7.8 செகண்ட் டெரிவேட்டிவ்ஸோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7.8 7.9மே இம்பார்ட்டன்ட் தான். பட் 7.8 கஷ்டம். 7.9 கூட நம்ம படிச்சிடலாம் எக்ஸாம் லீவில். ஓகேவா? இதில் பயாலஜி பசங்களுக்கு 5 நாள் லீவ் இருக்கும். ஓகேவா? பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு 3 நாள் தான் லீவு நினைக்கிறேன். ப்ராப்பராக ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறது 12th. ஓகே. 11th கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் இது வந்து மார்னிங்கில். ஓகேவா? எதனா ஒரு எக்ஸசைஸ் பாருங்க. நான் 3 கொடுத்துருக்கன்றதுக்காக 3 பார்க்கணும்னு இல்லை. எதனா ஒன்று பாருங்க. ஏன்னா நமக்கு இருக்க டைம் என்ன படிக்கணும்னு நினச்சி யோசிச்சு நம்ம மோஸ்ட்டாக படிக்காமலே விட்டுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் பிளாங்காக நம்பிடும். அது நானாக வந்துட்டு போகிறேன். ஓகேவா? நான் சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம படிக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நான் சொல்கிற மார்னிங்கில் 1 ஹவர் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த டைம் இருக்குது அப்படின்னா அந்த 1 ஹவர் இந்த 3ல் எது படித்தாலுமே நமக்கு பப்ளிக் வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகேவா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இல்லாததும் படிக்கல. எல்லாமே எக்ஸாமுக்கு தேவைப்படுறது தான் படிக்கணும். புரியுதுங்களா? ரைட்டு. அப்புறமா ஈவினிங். ஓகேவா? அதே 11th 12th 2 பேருக்குமே பயோ பாட்னியில் 14th லெசன் 11th. ஓகேவா? பயோ ஜுவாலஜியில் 4th லெசன் 12th. மோஸ்ட்டாக பெரிய லெசன் தான் இருக்கும். அதே மாதிரி அதிகமான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். முடிஞ்சால் புக்கு இன்டீரியல் பாருங்கள். அப்படி இல்லைனா பரவாயில்ல, இந்த லெசன்ஸ் கவர் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் இதை வந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸை பாருங்கள். ஓகேவா? பட் ஈவினிங் டே 2க்கு பயாலஜி தான் படிக்கணும். அதுதான் மேட்ரு. அதே மாதிரி 11th 12th சிஎஸ்ல அன்டச்சு லெசன் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் இல்லாத லெசன்ஸு நிறைய லெசன் விட்டு இருப்பீங்க. ஏன்னா டைம் இருக்காது, நமக்கு படிக்கவும் டைம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. சில பேருக்கு வந்து ஃபுல்லாக வந்து பயாலஜி மேக்ஸ்லேயே போட்டு தெளிச்சு விட்டுருப்பாங்க ஃபுல்லாக, டியூஷன்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி போட்டேன். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணால் லிங்க் வேணால் நான் இதில் போட்டு விட்றேன். ஓகேவா? இல்லை லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் போட்டு விட்டுறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக இருக்கும். நான் இதோட வாட்ஸ்அப் லிங்க்கு, அதாவது இந்த ஐடியோட லிங்க்கு
ப்ளஸ் கீழே நமக்கு தேவைப்படுற என்னென்ன பிடிஎஃப் தேவைப்படுதோ அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப் லிங்கில் போட்டு விட்டுறேன். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்காக. ஓகேவா, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதில் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக போட்டுறேன். இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக போட்டுறேன். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சிடுறீங்க. ஓகேவா, இப்போ அன்டச்சடு லெசன் என்னன்னா, நீ கண்டிப்பாக இப்போ 15 லெசன் இருக்குது, 16 லெசன் இருக்கும். ஓகேவா, 12th பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 10 லெசன் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோமே. அடுத்து 3 லெசனில் எதெல்லாம் டச் பண்ணலையோ அதை படிக்கணும். அடுத்த 3 லெசன் எதெல்லாம் டச் பண்ணலையோ அதை படிக்கணும். ஓகேவா, இப்படி படித்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வரும். ஓகே, இந்த மாதிரி நான் சொல்கிறத டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. சென்டம் எடுக்கணும், ஒரே நாள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும்னு அர்த்தம்னா முடியாது. இதான் ரியாலிட்டி. அப்போ என்ன பண்ணணும், ஒன்று நம்ம படிக்காததெல்லாம் படிக்கணும். அப்படி இல்லைன்னா படிச்சு தராது ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் சொல்கிறத கேட்கணும். ஓகேவா, இந்த 3 உனக்கு எது பிடிச்சதோ போதும். நான் படித்தது நான் சொல்கிறதான் கேட்கணும்னு நான் யாரையும் ஆர்டர் பண்ணல. ஆனால் இதை பார்த்தா அப்படின்னா உனக்கு டைம் வேஸ்ட் பண்ணே இருக்க மாட்டேன். நம்ம பார்க்குற எல்லாமே ஒவ்வொரு நாளுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அப்போ 4 நாளில் என்ன பண்ண முடியும்னா, உனக்கே தெரியாமல் நீ மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸான எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிருப்ப இந்த 4 நாள் கவர் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதை மறக்காமல் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. அப்படியே பிளாங்காக நம்பிட்டு நீ படிக்க ஆரம்பிச்சிரு. ஓகேவா, மேக்ஸுக்கு டைம் பத்தாது தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, படிச்சாகணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி போடுறதுக்கு எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் படித்து நல்லா இருக்கும்னு நினைக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் படித்து அவனும் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். படிப்பு விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஓகேவா, ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி பழகுங்க. ஓகே, படிப்பை ஷேர் பண்ணுறதுனால அதிகமாகும், கம்மியாகாது. காசை ஷேர் பண்ணாதான் நமக்கு கம்மியாகும். பட் படிப்பை ஷேர் பண்ணாமல் நமக்கு அதிகமாக தான் வரும். ஓகே, கடவுள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல மார்க் கொடுப்பாரு. ஸோ மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு, ஓகேங்களா, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. இதை நான் கொடுத்துருக்க இடத்துல ஆல்ரெடி ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிச்சிருக்க அப்படின்னா அதை உட்காந்து ரிவைஸ் பண்ணாது. ஓகேவா, படிக்காத எதனா இருந்தால் ரிவைஸ் பண்ணிக்கோ, அறவரையாக இருக்கிறத படிச்சுக்கோ. ஓகே, ரொம்ப நான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அதை நம்ம எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஓகேவா, ஸோ டோன்ட் வெரி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அன்பை சப்ஸ்கிரைபர்ஸாக காட்டுங்க. தேங்க்யூ.